கவிஞர் காளிதாசன், தேவா கூட்டணியில உருவான ஒரு அருமையான பாடல்கள். 90கள்ல ரொம்ப ஹிட்டா வந்த பாடல்கள். இந்த பாடல் பூராமே அருமையான பாடல்கள். இத கடந்து வராம இருக்கவே முடியாது. ஏற்கனவே இதோடைய முதல் பாகம் போட்டிருக்கோம் நம்ம. அதனுடைய தொடர்ச்சியா தான் இது. ஏன்னா காளிதாசன் அவ்வளவு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அதோட தொடர்ச்சி தான். "தூதுவோ செல்லக்கிளியே" அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் படத்துல படம் சுமாரான படம் தான். அற்புதமான படம்னு சொல்லலாம். பாட்டு பூரா அற்புதமான பாட்டு தான். படம் சுமாரானதா ஓடுச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, புதுமுகங்கள வச்சு வைக்கிற அன்பாலய அப்ரபாகர் தயாரிப்பு. அந்த படத்துல உள்ள பாட்டு. "நான் எப்போதும் பொம்பள கட்சின்னு" ஒரு பாட்டு வரும். சூப்பரா இருக்கும். கேட்டு பாருங்க. நான் எப்போதும் பொம்பள கட்சி அடி ஒன்ன தவிர எல்லாருமே அக்கா தங்கச்சி. சிம்பிளான பட்ஜெட், லோ பட்ஜெட் அப்படின்றதுக்கு அப்ப தேவா ரொம்ப ஆப்ட்டா இருந்தாரு. ஆ பாடல்களும் ரொம்ப நல்லாருக்கும். பாடல் எழுத்தும் ஒரு எளிமையான வகையில காளிதாசன் அவர் கூட இருந்தவர். நல்லா அவருக்கு கம்பெனி நல்ல ஒரு கம்பெனியனா இருந்தாரு. சூப்பரா ஹிட் ஆச்சு. அதுலயும் இன்னொரு பாட்டு பாருங்க. இது நம்ம அண்ணாச்சி. சரத்குமாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம். சரத்குமார், ராதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து 90ல வந்து ஒரு டப்பாங்குத்து பாட்டு ரொம்ப ஃபேமஸா ஓடிருந்துச்சு பாட்டுங்க. அருமையா ஓடுன அந்த டப்பாங்குத்து பாட்டு. அந்த பாட்டு "என்ன டப்பா பாட்டு என்ன தப்பா நினைக்காத குறவா" பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. சூப்பரா ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப அருமையான பாட்டு. நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. இது காளிதாசன் எழுதின பாடல் தான். அண்ணாச்சி அவர் வந்த இடம். அடுத்த படம் பொண்டாட்டி ராஜ்யம். 1992ல வந்த படம்னு நெனைக்கிறேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன் நடிச்சிருந்த படம். ஹிட்டா ஓடுன படம். ரொம்ப ஹிட்டா நல்லா அதாவது அப்பதான் மினிமம் கேரண்டி படங்கள் இதெல்லாம். அவரு கே.எஸ். ரவிக்குமார் எடுத்த படம். இயக்குனாரு. வ இவரு சுந்தரராஜன், ரஞ்சிதா ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. அவங்க ராமர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ராமர கும்பிடுற மாரி அவர் வந்து பார்த்துட்டு போனவுடனே, அத நெனச்சு ஒரு டூயட் சாங் பாத்துங்க. "அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமரு, என் கழுத்துக்கு 3 முடிச்சு போடச் சொன்னாரோ" அப்படின்னு வரும். சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. அந்த ராமாரையும், ராமாயணத்தையும் அதுல கொண்டு வந்திருப்பாரு. லைட்டா அவரு டச் பண்ணிட்டு போயிருப்பாரு கவிஞர் காளிதாசன். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாட்டு. இதே படத்திலேயே சுந்தரராஜன் அவர் "எட்டுக்குடி வேலவரி" அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குத்துப்பாட்டு போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த பாட்டு நல்லா இருக்கும். எட்டுக்குடி வேலவரை நாம் பெற்ற உன காணலையே. இந்த படம் ஆ நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடிச்ச படம். சிற்பி மியூசிக் இந்த படத்துல. தேவா இல்ல, சிற்பி. நம்ம ஊரு ராசா அப்படின்ற படத்துல ஒரு அருமையான பாட்டு. "உடைய மாடப்புறா என்னுடைய ஜோடி புறான்னு" சூப்பரா இருக்கும். மனோ பாடியிருப்பாரு நெனைக்கிறேன். ரொம்ப அருமையான பாட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் ஜோடி புறா. அடுத்த பாடல் ராசாத்தி உன் மனசுக்குள்ள கேட்கறதுக்கே அவ்வளவு அருமையான பாட்டு. இதெல்லாம் கோயில்ல, திருவிழாக்கள்ல, பஸ்ஸுல நம்ம கேட்டு கடந்து வந்த பாடல்கள். இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க 90ஸ்க்கே அப்படியே போயிருவீங்க. ராசாத்தி மனசுக்குள்ளே இந்த ராசாவின் நினைப்பிருக்கு. அந்த 80, 90 அந்த காலகட்டங்களுக்கு உள்ள போயிருவீங்க. அப்படி பாடல் இல்ல. யூடியூப்லயே இருக்கு. நீங்க போட்டு செக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு பூராமே. அது ராமராஜன் சொல்லவே வேணாம். அவர் போட்டு வர சட்டை, அந்த ஒரு அழகு, அவர் பண்ற ஒரு சின்ன சின்னது ரொம்ப நல்லா இருக்கும் படம். அந்த பாட்டு கேட்கறதுக்கு. சங்கீதா கூட ஜோடி நடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த பாட்ட அருமையா எழுதியிருப்பாரு காளிதாசன் அவர்கள். பாட்டு புருஷ லட்சணம். ஆ இந்த 90ல 92 அந்த டைம்ல வந்த படம். கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம் நடிச்சிருந்தாரு ஹீரோவா. குஷ்பு பண்ணியிருந்தாங்க ஹீரோயினா. இந்த படம் வந்து ஒரு சாமி படமே கிடையாதுங்க. ஒரு சாதாரண ஒரு ஜாலியா போகும். அப்படியே கிரைம் த்ரில்லரா மாறிடும். போக போக ஜானர் மாறி கிரைம் த்ரில்லரா இருக்கும். கடைசி கிளைமாக்ஸ்ல தான் அந்த பாட்டு வரும். கேட்டு பாருங்க. அவ்வளவு அருமையான பாட்டு. கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா. இந்த பாட்டுல கிட்டத்தட்ட 108 அம்மன் பேர்கள சொல்லியிருப்பாரு காளிதாசன் அவர்கள். அப்ப அவர் எவ்வளவு ஒரு பக்தியா இருந்திருக்கிறார்ன்றத பாருங்களேன். ஒரு ஆணா என்னதான் இருந்துட்டாலும் 108 அம்மன் பேர் வர்ற மாரி இல்ல ஒரு ஒரு பக்தி இருந்து அவர் எவ்வளவு திங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. எவ்வளவு யோசிச்சிருக்கிறாரு பாருங்க. தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா. இந்த படத்துல அந்த பாட்டு தான் ஹைலைட்டே. படம்ங்கிறது கூட அப்புறம். இந்த பாட்டு தான் செம ஹைலைட். பெண் ரசிகர்கள ரொம்ப ஏந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு. விருப்பப்பட்டு தாய்மார்கள ரொம்ப கவர்ந்து இழுத்த பாட்டு இந்த பாட்டு. இப்ப வரைக்கும் இந்த பாட்டு. "தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மான்ற" பாட்டு வந்து இப்ப வரைக்கும் பெண் தாய்மார்கள ரொம்ப கவர்ந்து இழுக்கிற பாட்டு. அகிலாண்ட ஈஸ்வரி சபையேறம்மா அவர்
சித்ராம்மா பாடியிருப்பாங்க. ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க. சூப்பரா பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். பாளையத்தம்மன். பாளையத்தம்மன்ல வந்து அது வந்து சாமி படம் தான். ராமநாராயணன் படம். ராஜ்குமார் ராஜ்குமார் மியூசிக் நினைக்கிறேன். இந்த பாளையத்தம்மன் படத்துல அப்படியே விளக்குகளின் அணிவகுப்பு மாரி ஒரு 64 விளக்குகள் வரும். மாவிளக்கு, பூவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகள பத்திய ஒரு 64 விளக்குகள வரிசையில வரும் இந்த பாட்டு. அதையும் ரொம்ப நல்லா யோசனை பண்ணி ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு காளிதாசன் அவர்கள். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு இதெல்லாம் பிடிச்சமான பாட்டு. ஆடி மாசத்துல எல்லாம் இந்த பங்குனி சாமி மாரியம்மன் கோவில் சாமி கும்பிடுற இது பூரா இது வந்து ட்ரெண்ட் மாரி ஆயிருக்கும். இந்த பாட்டுகள் பூராமே. அடுத்து கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மன் கிளைமாக்ஸ் தான் இந்த பாட்டு வரும். பூசாரி வந்து அம்மன வந்து மொரண்டு பிடிக்காத, அடம் பிடிக்காத, வந்து நம்ம இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு சாங். பக்த அப்படி கஷ்டப்படுறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாரி முரண்டு பிடிக்காத முண்டை கன்னி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாங்ல வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிவசங்கர் டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் நெறைய படம் பண்ணியிருக்காரு அவரு. மறந்து பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா. இதுல நல்லா கண்ண கண்ண உருட்டி ரொம்ப சூப்பரா ஆடியிருப்பாரு. அவரு மிக சிறந்த ஒரு டான்ஸ் மாஸ்டர். இப்ப நம்ம கூட இல்ல. நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் வேற அவரு. சந்தான படங்கள்லாம் நெறைய வருவாரு. ரொம்ப அருமையான ஒரு நடிகர். நல்ல பாட்டு இந்த பாட்டு. நல்ல பாட்டு. இந்த பாட்டுக்கு அவ்வளவு அற்புதமா பண்ணியிருப்பாரு. இந்த பாட்ட எழுதினது கவிஞர் காளிதாசன் அவர்கள். இது ஊர் மரியாதை. கடைசியா அதாவது சரத்குமார் அவர்கள், அ நெப்போலியன். கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன் தான். ஊர் மரியாதை ஆரம்பகால படம் தான். லோ பட்ஜெட் தான். சாதாரண படம் தான். இந்த படத்துல ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு சோக பாட்டு. படத்துல நெறைய பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். பட் காளிதாசன் எழுதிய இந்த பாட்டு பாருங்க. ஆ "உன்ன நான் தொட்டதுக்கு உங்க அம்மா சாட்சி சொன்னதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய போட்டு போடுற பாட்டு. ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்க அம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா செமையா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு. கேட்டு பாருங்க. இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம். இவ்வளவு அருமையான பாடல்கள் குடுத்த காளிதாசன் அவர்கள பற்றின செய்திகள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. அது உண்மையிலேயே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆ கிட்டத்தட்ட ஒரு 800 பாடல் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. ஆ ஆனா அவருடைய பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ல தேடி பார்த்தாலும் சரி, வலைப்பதிவுகள்ல பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, அவருடைய பேட்டிகளோ, இல்ல அவர பற்றிய செய்திகளோ கம்மியா இருக்குது. ஆனா அவருடைய அவருடைய பாடல்கள வந்து புத்தகமா போட்டிருக்கிறாங்க. ஆ அனைத்து பாடல்களையுமே புத்தகமா போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து தலைப்பு அணிந்துரை எழுதியிருக்காரு. அதெல்லாம் பண்ணியிருக்காரு. மத்தபடிக்கு அவர் வந்து வெளிய வந்து அவர் பேட்டி குடுத்ததாகவோ, அந்த மாரி எதுவும் இல்ல. அந்த மாரி எதுவும் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அவர பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, இவ்வளவு அருமையான பாடல்கள் குடுத்த ஒரு பாடலாசிரியர். நல்ல ஒரு அற்புதமான பாடலாசிரியர். அவர பத்தின செய்திகள் கம்மியா இருக்குன்றது நமக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இப்படி பல பாடல்கள் குடுத்து நம்மளோட பயணிச்சுக்கிட்டு வந்த நம்மளுடைய கவிஞர் காளிதாசன் அவர்கள், இப்ப அவர் நம்மளோட இல்ல. மறைந்துட்டாரு. பட் ஆனா அவருடைய பாடல்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்கும். அது தேவா மியூசிக் தேவா இசை, திரையுலக இசை இருக்கிற வரைக்கும் கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய பாடல் கண்டிப்பா நம்மட்ட இருக்கும். அது இந்த அம்மன் பாடல்கள் ரொம்ப குறிப்பா சொல்லணும். அற்புதமா இருக்கும். கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்து மாரியம்மா. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு பதிவு போட்டிருக்கேன்னா, இத விட இன்னும் நெறைய பாடல்கள் அவருக்கு நான் விட்டுருக்கேன் நானு. ஏன்னா 75 பாட்டு தேவா படத்துக்கே 75 பாடம் போட்டிருக்காரு. அதுபோக வேற படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 800 பாடலுக்கு மேல எழுதியிருக்காரு. ஸோ நான் அதுலேருந்து ஒரு அவர் கடல்ல இருந்து சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்துன மாரி தான் இந்த பதிவு. பட் இன்னும் நெறைய இருக்கு அவருடைய பாடல்கள். அதெல்லாம் அப்புறம் போக போக பார்க்கலாம். பட் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த இதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. இப்ப சாமி பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா, பக்தி பாடல் என்ன பாட்டு? இல்ல சினிமா பாட்டுனா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.